சட்னி செய்கிறோம் பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அப்புறமா தக்காளி பழத்தை போட்டு வதக்கலாம். கரண்ட் இல்லாட்டினாலும் நம்ம மிக்சியில் அரைக்க முடியலன்னா இதேமாரி செஞ்சு சட்னி மாதிரி செஞ்சுக்கலாம். மிக்சியில் அரைக்காமையே பாருங்கள், இதை மாதிரி கொஞ்சம் வதக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு அப்புறம் தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குறோம். இது கரண்ட்லாம் இல்லாத சமயத்தில் மிக்சியில் அரைக்காதையே இது ஒரு சட்னி ஆகிடும். நல்லா வதங்கட்டும். தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்குறோம் பாருங்கள். கரண்ட் இல்லாத சமயத்தில் இதை மாதிரி கார சட்னி செஞ்சுக்கலாம். தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், எல்லாமே தொட்டுக்கலாம். சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். பாருங்கள், கார சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கு வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் அம்மா விட்டு அடுப்பாங்கிற எல்லாம்